ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6.7க்கும் 7.0க்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் இது. 6.7க்கும் 7.0க்கும் உள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ நான் வந்து காமிக்கிறேன். நான் ஷேர் பண்றேன். ஸோ 6.7க்கும் 7.0க்கும் மெயினான டிஃபரன்ஸ் இப்போ நான் சொல்றேன். 6.7ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் பேஸ்டு vCenter வந்து சப்போர்ட் பண்ணும். வாட் இஸ் விண்டோஸ் பேஸ்டு vCenter? சரி கைஸ், நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 6.7 வந்து விண்டோஸ் பேஸ்டு vCenter சப்போர்ட் பண்ணும், VCSA பேஸ்டு vCenter சப்போர்ட் பண்ணும். ஆனா 7.0 ஒன்லி சப்போர்ட் VCSA vCenter. வாட் இஸ் VCSA vCenter அப்படின்னா இப்ப நம்ம கரண்டா எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்றேன், சரியா? இப்ப நம்ம கரண்ட் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ESXi இருக்குது. அந்த ESXiல ஒரு VCSA ஒரு ஜம்ப்சோர்ல கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி ஒரு ஜம்ப்சோர்ல கனெக்ட் பண்ணுவோம். அதை கனெக்ட் பண்ணி இதுல VCSA வந்துட்டு என்ன பண்ணுவோம், கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த ஜம்ப் சர்வர்ல VCSA வந்து டெப்ளாய் பண்ணுவோம். VCSA டெப்ளாய் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய் பண்றப்ப அது எந்த ESXi ஹோஸ்ட்ல டெப்ளாய் பண்றோம்னு சொல்லி கேட்கும். அப்ப இந்த ESXi ஹோஸ்ட் IP கொடுத்து இந்த ஹோஸ்டோட நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா அந்த ESXi அந்த VCSA VM இருக்கு இல்லையா, அந்த VCSA VM வந்து இந்த ESXல கிரியேட் ஆயிரும். ஓகே, இந்த ப்ராசஸ் படி தான் இப்ப இருக்கிற 7.0 எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. 7.0 8.0 எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த VCSA VM வந்து மேனேஜ்டு பை Photon OS. Photon OS யாரோடது? VMware கம்பெனியோட ஓன் OS. அவன் வந்து லினக்ஸ் OS வந்து பிரேக் பண்ணி Photon OS கண்டுபிடிச்சு அந்த Photon OSல இந்த VCSA வந்து VCSA VM வந்து ரன் பண்ற மாதிரி அவன் வந்து செட் பண்ணிருக்கான். ஸோ இந்த VCSA VM மூலமா நம்ம vCenter ஆக்சஸ் பண்றோம். இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பேக்எண்ட் ஆர்கிடெக்சர் நான் முதல்ல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். தெரியலாட்டி என்கிட்ட கேளுங்க. இதுல கன்ஃபியூஸ் எதுவும் இருக்கா? எஸ், இந்த ப்ராசஸ் எதுவும் கன்ஃபியூஸ் இருக்கா யாருக்காது? இல்ல இல்ல, இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எகைன் நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே ஓகே, ஐ ஹோப் இல்ல. ஃபைன். ஸோ இதுதான் இப்ப கரண்டா 7.0 8.0 பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா ப்ரீவியஸா 6.7ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா VCSA சப்போர்ட் பண்ணதுல விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி 6.7ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் இருக்கும். இந்த விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ல VCSA இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சாரி, VCSA கிடையாது, vCenter அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. vCenter அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஹோஸ்ட் இந்த பிசிக்கல் சர்வர் இந்த விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் இருக்கு இல்லையா, இது விண்டோஸ் சர்வர். நான் புரிஞ்சுக்கோ, இது விண்டோஸ் சர்வர். இது இப்ப பழைய மெத்தட், இந்த இப்ப உள்ள மெத்தட் கிடையாது, பழைய மெத்தட். உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இது விண்டோஸ் பிசிக்கல் சர்வர். இந்த சர்வர் IP வந்து 192.168.1.10 வச்சுப்போம். இதுதான் vCenter IP. இது உங்களுக்கு இந்த சர்வர் டவுன் அப்படின்னா vCenter டவுன். ஆனா இப்ப இருக்க மெத்தட்ல VCSA VMல தான் இருந்து vCenter ரன் ஆகுது. இந்த VCSA டவுன் அப்படின்னா vCenter டவுன் ஆகும். ஆனா ப்ரீவியஸ் மெத்தட்ல 6.7ல எப்படி அப்படின்னா விண்டோஸ் சர்வர் டவுன்னா vCenter டவுன் ஆயிரும். ஏன்னா விண்டோஸ் சர்வர்ல இருந்து தான் இந்த vCenter ரன் ஆகுது. ஸோ தேர் இஸ் a dependency in Microsoft Windows. அதனால VMware என்ன பண்ணிட்டான், இது கதைக்காகாது, நம்ம வந்து எப்பயுமே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் விண்டோஸ் சர்வர் டவுன்னா நம்ம vCenter டவுன் ஆகுது. அப்ப நமக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் VCSA வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா. அந்த VCSA வந்து
அது 6.5ல இருந்து அவைலபிளா இருக்குது. பட் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. விசிஎஸ் யாரும் கண்டுக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு ரூல் போட்டான். 7.0ல இருந்து இட்ஸ் ஒன்லி சப்போர்ட் விசிஎஸ்ஏ. விசிஎஸ்ஏ விசென்டர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். விண்டோஸ் பேஸ்டு விசென்டர் சப்போர்ட் பண்ணாது 7.0ல அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டான். இப்ப நம்ம மேண்டட்ரியா இந்த விசிஎஸ்ஏ விஎம்ல தான் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி வரும். விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் வந்து இப்போ டெப்ரிகேட் ஆயிடுச்சு. யார் இதை யூஸ் பண்றது இல்ல. விசிஎஸ்ஏ பேஸ்டு விசென்டர் நோட் பண்ணிக்கோங்க. In 6.7 previously we are using Windows based vCenter. In 7.0 VMware deprecated Windows based vCenter. It's only available in VCSA based vCenter. புரியும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி என்ன கேளுங்க. ஜி இப்போ இந்த அதாவது விண்டோஸ் சர்வர்ல பேர் மெட்டல்ல டைரக்டா விசிஎஸ்ஏ இன்ஸ்டால் பண்றாங்களா ஜி? விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷன் vCenter அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஓகே, அந்த சர்வர்ல ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸ் இருக்கிறதுல இந்த விசிஎஸ்ஏ அப்ளிகேஷனை போடுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே. இதுக்கு முன்னாடி 6.7ல சொல்றேன். ஆனா 7.0ல only VCSA தான். ஜி இந்த மாதிரி இது விசிஎஸ்ஏ தனியாவே டிஎன்எஸ் சர்வர் இல்ல ப்ரோ. என்ன சொல்றதுன்னா இந்த விசிஎஸ்ஏ தனியாவே பேர் மெட்டல்ல போடுவாங்க. அது ஓல்டு வெர்ஷன்ல இருக்குன்ற மாதிரி ஒரு இதுல படிச்சிருக்கேன். அதான் ஜி கேக்குறேன். நான் டைரக்டாவே வந்து ஒரு பேர் மெட்டல்ல இந்த விசிஎஸ்ஏ போட்டு இது ஒரு விண்டோஸ் விசிஎஸ்ஏ சர்வர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட மாட்டாங்க. இதுல போடுவாங்க. இது விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் நீங்க சொல்லிருப்பீங்க. இல்ல ஜி, என்னன்னா இந்த விசிஎஸ்ஏவே தனியா போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுல படிச்சேன். அதான் கேக்குறேன் டவுட். ஆக்சுவலா இதே வந்து சர்வர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்துக்கலாம். பட் அதுமே இப்ப கிடையாது. டெப்ரிகேட் ஆயிருச்சு. இருந்துச்சு. பிசிக்கல் சர்வர்ல இருந்துச்சு. பட் அதுமே டெப்ரிகேட் ஆயிருச்சு. விசிஎஸ் ஒன்லி விர்ச்சுவல் மிஷினா தான் ரன் ஆகும். பிசிக்கல் சர்வர் ரன் ஆகாது. ஆமா, அந்த மாதிரி பிரச்சனை. கரெக்ட், பிரச்சனை தான். ஏன்னா இப்போ இஎஸ்எக்ஸ்ஐ ஒரு டைரக்டா சர்வர்ல ஒரு ஹைப்பர்வைசரா போட்டிருக்காங்க. அதே மாதிரி விசிஎஸ்ஐயும் போட்டிருந்தாங்க. பட் அப்படி இருந்தா பிரச்சனை தானே ஜி? கரெக்ட் தானே? ஆமா, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து ஒன்லி விசிஎஸ்ஐ விஎம் மட்டும் சப்போர்ட் பண்ணு, வேற எதுவும் சப்போர்ட் பண்ணாது இப்போ. சரி, இப்போ இருக்க மெத்தட் சூப்பர் தான். ஓகே, இது புரிஞ்சது இந்த பாயிண்ட். இது முக்கியமான பாயிண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் போறேன். இந்த பாயிண்ட்ல டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவ் பண்றேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர். நோட் பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர். ஓகே, பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் அப்படின்னா பிஎஸ்சின்னு சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மா பிஎஸ்சின்னு சொல்லுவோம். இதுல 2 பிஎஸ்சி இருக்கு. ஒன்னு எம்பெடட் பிஎஸ்சி, இன்னொன்னு எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி. இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்றது இந்த எம்பெடட் பிஎஸ்சி யூஸ் பண்றோம். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்றோம்ல விசிஎஸ்ஏ. இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चनல எனக்கு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிஎஸ்சி? எம்பெடட் பிஎஸ்சினா என்ன? எக்ஸ்டர்னல் பிஎஸ்சினா என்ன அப்படி எனக்கு கேட்டிருக்காங்க. அதனால இந்த क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन. எம்பெடட் பிஎஸ்சி அப்படின்னா இப்ப இருக்கிற விசிஎஸ்ஏ. எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல பழைய டெக்னாலஜில வந்துட்டு விண்டோஸ் சர்வர்ல இருந்து தான் விசிஎஸ்ஏ ரன் ஆகும், விசென்டர் ரன் ஆகும். ரைட்டா? ஒரு விண்டோஸ் சர்வர் இருக்கும். இந்த விண்டோஸ் சர்வரோட ஐபி தான் விசென்டர் ஐபி. விசென்டர் ஐபி இஸ் நதிங் பட் விண்டோஸ் சர்வர் ஐபி. ஓகே, இந்த விசென்டரோட டேட்டாலாம் ஒரு டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் சர்வர் தேவைப்படுது. அப்ப நான் வந்து மறுபடியும் ஒரு சர்வர் போகணும். இது விண்டோஸ் சர்வர், இது விண்டோஸ் சர்வர்ல டேட்டாபேஸ் சர்வர், டிபி சர்வர். விண்டோஸ்லயே பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் இருக்கும், எஸ்கியூஎல் டிபி சர்வர். அப்ப இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கும் பேரலா. இது வந்து விசென்டர் ரன் ஆகும். பழைய மெத்தட்ல சொல்றேன், புது மெத்தட் கிடையாது. பழைய மெத்தட்ல சொல்றேன், 6.7ல சொல்றேன். ஓகே, ஒரு விண்டோஸ் சர்வர் இருக்கும். அந்த விண்டோஸ் சர்வர் கூட கனெக்ஷன்ல ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும். இந்த விசென்டர் டேட்டாலாம் அந்த டேட்டாபேஸ் சர்வர்லாம் ஸ்டோர் ஆகும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி. எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி இதுக்கு பேரு. ஏன்னா விசென்டர் தனியா ஒரு இதுல ரன் ஆகுது,
டேட்டாபேஸ் இதுல தனியா ரன் ஆகுது. சரியா? இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் பிஎஸ்சி. அப்ப எம்பெடட் பிஎஸ்சினா என்ன அப்படின்னா, வாட் இஸ் எம்பெடட் பிஎஸ்சினா, எனக்கு ஒரு ESXi இருக்குது. அந்த ESXiக்கு உள்ள ஒரு VCSA VM ரன் ஆகுது. இந்த VCSA VMல இருந்து vCenter ஆக்சஸ் பண்ணுது. நம்ம vCenter வந்து இந்த VCSA VMல இருந்து ஆக்சஸ் பண்றோம். இப்ப இந்த vCenter VM டவுன்னா அந்த vCenter இந்த VCSA VM டவுன்னா அந்த vCenter டவுன். இப்ப இந்த vCenterோட டேட்டாபேஸ் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இந்த VCSA குள்ள தான் ஸ்டோர் ஆகும். இதுக்குள்ள ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அந்த VM குள்ள டேட்டாபேஸ் இருக்குது. இந்த டேட்டாபேஸ் பேர் தான் போஸ்ட்கிரஸ் டேட்டா. அன்னைக்கு சொன்னா போஸ்ட்கிரஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் போஸ்ட்கிரஸ் SQL நோட் பண்ணிக்கோங்க गाइस. இதுவும் சம்டைம்ஸ் இன்டர்வியூ क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்குது. VCSAல என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம் அப்படி சொல்லி சம்டைம்ஸ் கேட்பாங்க. VCSAல நம்ம யூஸ் பண்ண டேட்டாபேஸ் வந்து போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ். அந்த போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் எங்க ரன் ஆகுது அப்படின்னா VCSA VM க்கு உள்ள தான் ரன் ஆகுது. வேற எங்கேயும் ரன் ஆகல. This is called embedded PSC. ஓகேங்களா? புரியுதா? நம்ம பார்க்க முடியாதா? டேட்டாபேஸா? ஆமா, எம்பெடடா தான இருக்கும் உள்ள. எம்பெடட்னா உள்ள இருக்கும். அந்த VCSA VM க்கு உள்ள இருக்கும் டேட்டாபேஸ். சரியா? சரி, நீங்க VCSA VM கிரியேட் பண்றப்ப உங்களுக்கு ஐ திங்க் 12 ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும். அந்த VCSA VM ஷேர் பண்ணி காமிக்க சொல்றேன். அந்த 12 ஹார்ட் டிஸ்க்கு டேட்டாபேஸ் ஹார்ட் டிஸ்க். டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்றதுக்கு கிரியேட் பண்றது. ஓகேவா? இது எம்பெடட் PSC எக்ஸ்டர்னல் PSC ல டவுட் இருக்கா? இருக்காது. பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோல் டவுட் இல்லல்ல? Then I will move to next point. Next point. ஒரு சின்ன டவுட். போஸ்ட்கிரஸ் SQL சொல்றீங்களா? இது வந்து VMware பேஸ்டோ? VMwareல மட்டும் தான் இது மாதிரி யூஸ் பண்றாங்களோ? இல்ல, போஸ்ட்கிரஸ் SQLங்கிறது ஒரு ஓபன் சோர்ஸ் மாதிரி ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஒரு டேட்டாபேஸ். நீங்க கூட இது தனியா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட் SQL யூஸ் பண்றோம் விண்டோஸ் சர்வர்ல. ஓகே ஓகே. அதே மாதிரி லினக்ஸ் சர்வர்ல வந்து ஓகே போஸ்ட்கிரஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இன்டர்வியூல கேட்டாங்க ஒரு தடவை, எனக்கு தெரியல. தெரியும். இது வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தெரியும். ஓகே ஓகே ஓகே. பட் நம்ம இத மேனேஜ் பண்ண மாட்டோம். இது எல்லாமே VCSA VM மேனேஜ் பண்ணிரும். நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் தெரிஞ்ச நாலேஜ்க்காக உங்க சொல்றேன். ஓகேங்களா? நீங்க எதுவுமே டேட்டாபேஸ்ல கை வைக்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. சும்மா ஒரு நாலேஜ்க்காக சொல்றேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாயிண்ட் போறேன். 6.7 vCenter இருக்கு இல்லையா? இந்த 6.7 vCenter வந்துட்டு நீங்க ப்ரௌசர்ல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஃபிளாஷ் சப்போர்ட் வேணும். அசோக் உங்க பிசி ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றீங்க அசோக். ஓகே, அசோக் ஷேர் பண்ணிட்டாரு. நீங்க இது லாக் அவுட் பண்ணுங்க. 2 vCenter லாக் அவுட் பண்ணுங்க. இல்ல அந்த vCenter வந்து இன்காக்னிட்டோ மோட்ல ஓபன் பண்ணுங்க. இல்ல வேண்டாம், இன்காக்னிட்டோ மோட்ல ஓபன் பண்ணுங்க. இன்காக்னிட்டோ மோட்ல ஓபன் பண்ணுங்க. இல்ல லாக் அவுட் இன்காக்னிட்டோ மோட் தெரியும் இல்லையா உங்களுக்கு? லிங்க் காப்பி பண்ணிட்டு அந்த ரைட் சைடு 3 டாட்ல இருக்கும். இல்ல ரைட் சைடு செட்டிங் ப்ரொஃபைல் பக்கத்துல அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் காப்பி பண்ணிட்டு நீங்க இதுல அந்த vCenter ஓபன் பண்ணுங்க. இன்காக்னிட்டோல. இன்காக்னிட்டோனா என்னது? இது வந்து கேட்ச் கேப்சர் பண்ணாத ஒரு வெப் ப்ரௌசர். லைக் ப்ரௌசர்லயே வந்து ப்ரோகிராமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் கேட்ச் கிளியர் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏதாவது அப்டேட்ஸ் பண்ணிட்டே இருந்தா அதுக்கு வந்து ப்ரௌசர்ஸ் வந்து இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபால்ட் ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து கேட்ச் வந்து கேப்சர் பண்ணாது. கேட்ச் வர முக்கியமா ஹிஸ்டரி ரெக்கார்ட் ஆகாது இன்காக்னிட்டோல. ஓகே, இதுல வேண்டாம், போட வேண்டாம். நீங்க அந்த vCenter வந்து லாக் அவுட் பண்ணுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. எதுக்காகனா ஒரு விஷயம் காமிக்கணும், அதுக்காக தான். இந்த ஃபிளாஷ் இத ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுங்க. இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபயர்பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஃபயர்பாக்ஸ்ல இருந்து vCenter ஆக்சஸ் பண்ணுங்க.
என்டர் கொடுங்க. அட்வான்ஸ் அக்செப்ட் ரிஸ்க். கைஸ் ஏன் அவசரப்படுறீங்க? சொல்றேன்ல. அட்வான்ஸ் அக்செப்ட் ரிஸ்க். ஓகே நிறுத்துங்க. ஒரே நிமிஷம். பேட்மேன் நான் இது காமிக்கிறதுக்காக தான் நான் அதுக்குள்ள ஓப்பனே பண்ண சொன்னேன். என்னங்க நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. அந்த HTML பேஸ்ன்னு இருக்குல்ல அதை காமிக்கணும் அப்படிங்கறத இது இந்த ப்ரௌசர்ல ஓபன் பண்ண சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை அதில் போங்களேன், நான் அதை திரும்பி கிளியர் பண்றேன். மறுபடியும் ஓபன் பண்ணுங்க. இதை காப்பி தான் பண்ணுங்களேன். இந்த விசெட் நேம் காப்பி பண்ணிக்கோங்களேன். ஒரு நிமிஷம் அப்படியே காப்பி பண்ணுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க கேஸ். ஒரே நிமிஷம் எதுவும் பண்ணாதீங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க விசென்ட்ரோட ஹோஸ்ட் நேமோ ஐபி அட்ரஸ் கொடுக்குறப்ப லான்ச் vSphere client HTML5 இருக்கா? சோ ESX sorry vSphere 7.0ல HTML5 based web interface நோட் பண்ணிக்கோங்க. 7.0ல 7.0ல vCenter வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா HTML5 based web interface. ஆனா இதே 6.7ல Flash based Flash support இருக்கும். வாட் இஸ் Flash அப்படின்னா Adobe Flash Player கேள்விப்பட்டீங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல. அடோப்ல Flash Playerனு ஒரு டூல் ஒரு plugin உண்டு. அது இப்ப கிடையாது, plugin கிடையாது. அந்த plugin அவன் டெப்ரிகேட் பண்ணிட்டான். Adobe டெப்ரிகேட் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி 6.7ல வந்து அந்த Adobe plugin இருந்தாதான் vCenter நம்மளால ஓபன் பண்ண முடியும். That is called Flash based web interface. சோ அந்த plugin நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அப்பயும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு அதர் வெண்டரோட சப்போர்ட்டுக்கு VMware போற மாதிரி இருக்கு. எப்பயுமே ஒரு கார்ப்பரேட் வந்து எப்படி திங்க் பண்ணுவான்னா எந்த ஒரு டிபெண்டன்சி இருக்க கூட தான் திங்க் பண்ணுவான். அப்ப ஒரு வெப் ப்ரௌசரை நீங்க ஓபன் பண்றப்போ ஒரு vCenter நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா Flash Player கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆகுது. அப்ப அந்த டிபெண்டன்சியை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் Flash based web interface ஸ்டாப் பண்ணிட்டான். 7.0ல இருந்து HTML5 based web interface கொண்டு வந்துட்டான். புரியுதா? டவுட்ஸ் இருக்கா? கூகுள்ல HTML5ல வந்து அந்த HTML5 இப்ப நம்ம யூஸ் பண்றோம் அதான் HTML5. கூகுள் டெஸ்க்டாப் ஓபன் பண்ணுங்க. டெஸ்க்டாப் ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல போயிட்டு Flash based vCenter போடுங்க. சும்மா என்டர் கொடுங்க. அப்படியே என்டர் கொடுங்க. கூகுள்ல தான் டைரக்டா போய் லான்ச் ஆகும். இல்ல கூகுள் இல்ல Flash based vCenter போடுங்க. Flash based vCenter போடுங்க. இப்ப இமேஜ் போங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. செகண்ட் ரோல கூட ரெண்டாவது இமேஜ் இருக்கு பாருங்க. ஃபிளாஷ் இல்லனா vCenter ஓபன் ஆகாத மாதிரி. பழைய இத கிளிக் பண்ணுங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. இமேஜை கிளிக் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் நான் ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்றேன். இதுல பிராட்காம் என்ன கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? VMware Flash end of life and supportability. சோ அவன் அபிஷியல் வெப்சைட்ல அவன் கொடுத்திருக்கான். VMware Flash வந்து நம்ம சப்போர்ட் பண்றது இல்லன்னு சொல்லி கொடுத்தான். ஏன்னா Adobe Flash சப்போர்ட் பண்றது இல்ல இப்ப. The Flash Player. இதுல பாத்தீங்கன்னா இந்த vSphere Flash Web Client இது பேர் வெப் கிளையன்ட் சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க.
இதுக்கு முன்னாடி இத வெப் கிளைண்ட்னு சொல்லுவோம், ஃபிளாஷ் பேஸ்டு வெப் கிளைண்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்றது HTML5 பேஸ்டு வெப் இன்டர்ஃபேஸ். ஓகே, the vSphere flash based web client is deprecated in vSphere 7.6.7. we recommend switching to all new modern HTML5 based vSphere client as the primary client. புரியுதா சொல்றது? இப்ப இருக்குது எல்லாமே HTML based vSphere client யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி flash based web client யூஸ் பண்ணோம். அதுக்கு பேர் flash based web client. நோட் பண்ணிக்கோங்க. 6.7 we are using flash based web client, but 7.0 we are using HTML5 based vSphere client. Okay, இது எப்ப 2021 ஸ்டாப் பண்ணிட்டோம். எண்ட் ஆஃப் லைஃப் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, சோ இமேஜ் காமிக்கிறேன். So முதல்ல நீங்க வந்து லான்ச் பண்றப்ப இந்த மாதிரி வரும், லான்ச் vSphere வெப் கிளையண்ட். இப்ப லான்ச் vSphere கிளையண்ட் வேற, vSphere வெப் கிளையண்ட் வேற. இது டிப்ரிசியேட்டட்னு போட்டுருக்கானா, டிப்ரிசியேட்டட்னா அதுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம். சோ நீங்க இது பெரிய துன்பமா இருக்கும். 6.7 யூஸ் பண்றப்ப இந்த ஃபிளாஷ் பிளேயர் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாட்டி ஓப்பனே ஆகாது. நீங்க ஃபிளாஷ் பிளேயர் இந்த எரர் தான் வரும். நீங்க அந்த ஃபிளாஷ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணல இந்த எரர் தான் வரும். கெட் அலோ ஃபிளாஷ் பிளேயர்னு வரும். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது அலோ கொடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த பாத்தீங்களா, நீங்க ஃபிளாஷ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணாட்டி இந்த மாதிரி வரும், கெட் அடோ ஃபிளாஷ் பிளேயர்னு. அதை நீங்க அலோ கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் ஒர்க் ஆகும். இது வந்து 6.7ல இந்த தொல்லை 7.7ல 7.0ல கிடையாது, 8.0ல கிடையாது. பிகாஸ் we are using HTML5 vSphere client. புரியல? ஒன்றும் இல்லை, HTML5 பேஸ்டு இது யூஸ் பண்றோம். என்ன HTML5 பேஸ்டு அது அந்த ஃபீச்சர் யூஸ் பண்றோம், அதனால சொன்னேன். HTML5 ஓகே. vSphere client. vSphere client, flash based web client. சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ நான் ஒவ்வொரு பாயிண்டா தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு எலாபரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இதை நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது இல்லாம இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகே, முக்கியமான 4 பாயிண்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நான் சொன்ன இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ESXi 6.7ல அப்டேட் மேனேஜர் உண்டு, ஆனா 7.0ல லைஃப் சைக்கிள் மேனேஜர். புரியுதா? vSphere நாட் ESXi, vSphereன்னு போடணும். பிரதர் அதுல ஒன்னு டேட்டாபேஸ் போட்டிருக்கீங்களா? ஒரு செகண்ட். சி 7.0 சப்போர்ட் ஒன்லி ஃபார் எம்பெடட் PSU ன்னு போட்டுட்டு உள்ள vCenter plus database and SAM VM போடுறீங்களா? SAM VMன்றது மைக்ரோசாஃப்ட், அதை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இல்ல சி சாம் இல்ல, சேம் ஒரே VM தான் அப்படி போட்டுருக்கேன். சாம் கிடையாது. ஓகே சேம் VM. ஓகே. சோ மைக்ரோசாஃப்ட்ன்றது சாம்ல எடுத்துங்க. சரி ஓகே. இல்ல சேம் VM. சேம்ங்கிறது அந்த ஒரே இது, அது மீன் பண்றது. ஓகே, சோ இது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. in 6.7 ESXi அப்டேட்டட் பை அப்டேட் மேனேஜர்ல பண்ணுவோம். ஆனா 7.0ல அப்டேட் மேனேஜர் டெப்ரிசியேட்டட் பண்ணிட்டாங்க VMware. so it's only support லைஃப் சைக்கிள் மேனேஜர். இதுக்கு பேரு vSphere அப்டேட் மேனேஜர். இதுக்கு பேரு vSphere லைஃப் சைக்கிள் மேனேஜர். இது ஷார்ட்டா VUM னு சொல்லுவோம். இது ஷார்ட்டா VLCM னு சொல்லுவோம்.
இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு பாயிண்ட் சரியா? சோ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் போறேன். அதுக்கப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் 7.0 ஆட் பண்ணிருக்கான். பட் இது இந்த vSphere-ல மெயினான ஸ்பீச் இதுதான். மெயினான ஃபீச்சர் இதுதான். இதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபீச்சர்ஸ் வந்து பார்ப்போம். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் டிஆர்எஸ் எழுதிக்கோங்க. 6.7ல வந்து டிஆர்எஸ் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கிளஸ்டர் பேஸ்டு ஒர்க் ஆகும். அசோக் ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ரீசென்ட் போங்க. என்ன விடுங்க. என்னாச்சு? பாஸ்வேர்ட் தப்பா? பழைய மெத்தட்ல கிளஸ்டர் போயிட்டு டிஆர்எஸ் ஒரே நிமிஷம். சம்மரி போங்க. சம்மரி கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. கிளஸ்டர் கன்சியூமர்ஸ் இருக்கு பாருங்க, மேல போங்க, கொஞ்சம் மேல போங்க. இல்ல அது இல்ல, கிளஸ்டர் கன்சியூமர்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை காணும். விர்ச்சுவல் மிஷின் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரே சொல்லுங்க. இந்த இடத்துல டிஆர்எஸ் இது கிளஸ்டர் கன்சியூமர்ஸ் இங்க இருக்கு. அதுக்கு கிளஸ்டர் சர்வீஸ் கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இந்த இடத்துல வருமே ஒரு இது வருமே, டிஆர்எஸ் ஸ்கோர்னு வரும். vSphere டிஆர்எஸ் ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். டிஆர்எஸ் ஆன் பண்ணுங்க. ஏன் டிஆர்எஸ் ஆஃப்ல இருக்கு? ஒரு இது செக் பண்றதுக்காக, அப்போ மைக்ரேஷன் செக் பண்ணி பார்க்கறது. டிஆர்எஸ் ஆன் பண்ணுங்க. சோ பழைய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருங்க. ஓகே பழைய 6.7ல எவ்ரி 5 மினிட்ஸ் ஒர்க்கா தான் வந்து ரீமோஷன் ஆகும். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் ஒர்க்கா. ஆனா 7.0ல எவ்ரி செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப கீழே வாங்க. டிஆர்எஸ் ஸ்கோர் தெரியுதா பாருங்க. டிஆர்எஸ் ஸ்கோர் vSphere டிஆர்எஸ் இருக்கு பாருங்க. கீழே வாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கீழே வாங்க. இதுதான் டிஆர்எஸ் ஸ்கோர். இப்போ இங்க வந்து இப்பதான் டிஆர்எஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணிருக்கோம், அதெல்லாம் இது 0ல இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே விமோஷன் ஆன பிறகு டிஆர்எஸ் ஸ்கோர் வந்து தெரியும். அது பழைய 6.7ல நான் இப்ப ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, டிஆர்எஸ் ஸ்கோர் வந்துருச்சு பாருங்களேன். டிஆர்எஸ் ஸ்கோர் 64%. இந்த மாதிரி ஸ்கோர் வரும் டிஆர்எஸ்ல வந்துட்டு. நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் இருக்கேன், என்கிட்ட காமிக்கிறேன். பழைய 6.7 வெர்ஷன்ல வந்துட்டு
இந்த மாதிரி தான் டிஆர்எஸ் வந்து காமிக்கும். vSphere டிஆர்எஸ் இந்த மாதிரி இருக்கும். புது 7.0ல 8.0ல டிஆர்எஸ் இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஓல்டு டிஆர்எஸ்ல வந்துட்டு எவ்ரி 5 செகண்டுக்கு ஒருக்கா அந்த கிளஸ்டர் வந்து ரிசோர்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிசோர்ஸ் செக் பண்ணி எந்த ஹோஸ்ட்ல வந்துட்டு ரிசோர்ஸ் அதிகமா இருக்கோ அதுல இருக்கிற விஎம் மைக்ரேட் பண்ணி எந்த ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் கம்மியா இருக்கோ அதுக்கு மைக்ரேட் பண்ணும். ஈச் அண்ட் எவ்ரி 5 செகண்ட் வந்து செக் பண்ணும். வேற 7.0ல ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் செக் பண்ணும். 7.0ல பாத்தீங்க அப்படின்னா டிஆர்எஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். 6.7ல 5 மினிட்ஸ் ஒருக்கா தான் ரன் ஆகும். ஆனா 7.0ல டிஆர்எஸ் வந்து செகண்ட்ஸ் ரன் ஆகும். 5 மினிட்ஸ் 5 செகண்ட் ஆச்சு. இல்ல 5 மினிட்ஸ், நான் தப்பா சொல்லிட்டேன். 5 மினிட்ஸ் 5 செகண்ட் 5 மினிட்ஸ் ஓல்ட் டிஆர்எஸ். சோ பழைய டிஆர்எஸ்ல எப்படின்னா ஹோஸ்ட் வைஸ் செக் பண்ணும். இந்த ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இருக்கு, இந்த ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இல்ல, ஓகே இதை மைக்ரேட் பண்ணுன்னு சொல்லும். ஆனா இப்ப 7.0 டிஆர்எஸ்ல எப்படி அப்படின்னா ஹோஸ்ட் வைஸ் செக் பண்ணாது, விஎம் வைஸ் செக் பண்ணும். இப்ப விஎம் ரன் ஆகுது அப்படின்னா இந்த விஎம் எந்த ஹோஸ்டுக்கு போனா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் ஒரு விஎம் 256 ஜிபி, ஒரு விஎம்க்கு வந்து நான் மெமரி வந்து 256 ஜிபி வந்து அலோகேட் பண்ணிருக்கேன். என்னடா இது? சோ 256 அலோகேட் பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம் ஒரு கால் வருது. ஹலோ, யார் இந்திரா? டிஆர்எஸ் காமிங்க. என்னது? அந்த டிஆர்எஸ் மேப்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம். அந்த கிராஃப் இல்லையா? இந்த கிராஃப்லயா? இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம். பாருங்க. Hi Naren, I joined.
சரி ஜி, உங்க வாய்ஸ் மியூட்ல இருக்கு ஜி, அதனால கேட்கல ஜி. ஐயோ இவெல்லாம் மியூட்லயே பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க யார்ட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் போட்டு போனீங்களா? ஆமா ஜி, மியூட்ல தான் இருக்கு. இப்ப எது வரைக்கும் லாஸ்டா விட்டேன் நானு? நீங்க அந்த பேலன்ஸ் கால் வருதுன்னு சொன்னீங்க. ஜி ஜி விஎம் போய் செக் பண்ணணும்னு சொன்னீங்க, அது வரைக்கும் சொல்லிருக்கீங்க. டிஆர்எஸ்ல 7.0ல. ஓகே ஓகே. இல்ல பிரதர், பாஸ்கர் பிரதருக்கு நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு போனீங்க, செக் பண்ணுங்க பாருங்க. ஃபைன். சோ again சொல்றேன், 6.7 டிஆர்எஸ்ல என்னன்னா ஹோஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து விஎம் மைக்ரேஷன் நடக்கும். லைக் இந்த ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் இருக்குது, அதிகமான ரிசோர்ஸ் இருக்குது, இன்னொரு ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் கம்மியா இருக்கு, ஓகே விஎம் மைக்ரேட் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி பண்ணும். ஆனா 7.0ல ஹோஸ்ட பேஸ் பண்ணாது, விஎம்மோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ் பண்ணி, விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மைக்ரேட் ஆகும். ஓகே, இந்த விஎம் வந்து ஹெவியான விஎம், அப்ப இந்த விஎம் இந்த ஹோஸ்ட்ல என்னன்னா நல்லா இருக்கும், இந்த விஎம் இந்த ஹோஸ்ட்ல நல்லா இருக்கும்னு சொல்லி விஎம் பேஸ்ட் மைக்ரேஷன் நடக்கும். அதுல 5 minutes ஒருக்கா டிஆர்எஸ் நடக்கும். இதுல வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் டிஆர்எஸ் நடக்கும். லைக் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ரெண்டுக்குமே ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அந்த வெர்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அதை தவிர்த்து பார்த்தா ஸ்கேலபிலிட்டினா என்னன்னா, லைக் 6.7ல இத்தனை விஎம் போட்டுக்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். அது அந்த ஸ்கேலபிலிட்டி வரேன் இப்ப 6.7ல பாத்தீங்கன்னா ஒரு கிளஸ்டருக்கு நம்ம 64 ஹோஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளஸ்டர்ல 6.7ல. ஆனா 7.0ல ஒரு கிளஸ்டர்ல 96 ஹோஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கிளஸ்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கிளஸ்டருக்கு நம்ம ஹோஸ்ட் ஆட் பண்ணுவோம்ல, அது விஎம் பெர் கிளஸ்டர். ஒரு கிளஸ்டர்ல மேக்ஸிமம் ரெண்டுமே 8000 விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் பெர் ஒரு விசென்டர்ல மேக்ஸிமம் எத்தனை ஹோஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னா 6.7ல 2000 ஹோஸ்ட் வச்சுக்கலாம், 7.0ல 2500 ஹோஸ்ட் வைக்கலாம். அதாவது ஒரு விசென்டர்ல 2500 ESXஐ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் பிராக்டிகலா அது நடக்குமா, யாருமே இப்போ ப்ரொடக்ஷன் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி அதிகமா போறப்ப இன்னொரு விசென்டர் தான் கிரியேட் பண்ணுவாங்க. பவர்ட் ஆன் விஎம் பெர் விசென்டர். இப்ப 6.7ல 25000 விஎம் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். 7.0ல மேக்ஸிமம் 30000 விஎம் நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம். அப்புறம் CPU பெர் ஹோஸ்ட் 768 சேம் தான். ரேம் பெர் ஹோஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 6.7ல 16 TB தான் ஒரு விஎம்க்கு மேக்ஸிமமே 14 TB தான் ரேம் அலோகேட் பண்ண முடியும். ஆனா 7.0ல ஒரு விஎம்க்கு மேக்ஸிமம் 24 TB வரைக்கும் நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம் ரேம் மெமரி. விஎம் பெர் ஹோஸ்ட் ஒரு ஹோஸ்ட்ல 1024 விஎம் போடலாம், இதுல 1024 விஎம் போடலாம். CPU பெர் விஎம், சரி இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ண தப்பா சொல்லிட்டேன். ரேம் பெர் ஹோஸ்ட் ஒரு ESXல மேக்ஸிமம் 16 TB தான் போட முடியும் 6.7ல. ஆனா 7.0ல ஒரு ESXல மேக்ஸிமம் 24 TB வரைக்கும் நம்ம மெமரி வந்து பிசிக்கல் மெமரி இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், vCPU பெர் விஎம். ஒரு விஎம்க்கு மேக்ஸிமம் 256 CPU தான் கொடுக்க முடியும் 6.7ல. 7.0ல 768 CPU நம்ம அலோகேட் பண்ணலாம். அதே மாதிரி ரேம் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு 6 TB தான் நம்ம வந்து அலோகேட் பண்ண முடியும் ரேம். ஆனா 7.0ல ஒரு விஎம்க்கு 24 TB ரேம் வந்து அலோகேட் பண்ணலாம். ஓகே, சோ இதுதான் வந்து மெயினான. ஜி கொஞ்சம் அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஜி. இப்பதான் ஹைலைட் பண்ண கிளஸ்டர் சொன்னீங்க, ஹோஸ்ட் பவர் ஆன் சொன்னீங்க, ஹோஸ்ட் பெர் விஎம் விசென்டர் சொன்னீங்க, ரேம் சொன்னீங்க, ஹோஸ்ட் பெர் கிளஸ்டர், ஓகே, VMs பெர் ஹோஸ்ட், ஹோஸ்ட் பெர் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா
இதுல 6 வேர் போடலாம், இல்ல 96 போடலாம். VM per cluster இதுல 80,000, இதுல ரெண்டுமே 88. ஹோஸ்ட் per vCenter இதுல 2000 ஹோஸ்ட் போடலாம், ஒரு vCenterக்கு. இது 2500 ஹோஸ்ட் போடலாம். ஓகே. பவர்ட் ஆன் VM இதுல மேக்ஸிமம் 25000 VM பவர் ஆன் வச்சுக்கலாம். 7.0ல 30000 VM வச்சுக்கலாம். CPU per host இது இன்டர்வியூ எந்த மாதிரி கேட்பாங்க? இந்த மாதிரி எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கணுமா? இல்ல இல்ல இல்ல. நீங்க இன்டர்வியூல வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எது கேட்பாங்க அப்படின்னா எவ்வளவு RAM சப்போர்ட் பண்ணுங்கறத கேட்பாங்க. ஓகே. CPU பாத்தீங்கன்னா 576 768. ஓகே, CPU விட்டுருங்க. RAM பாருங்க, பிசிக்கல் மெமரி வந்து 16 GB தான் சப்போர்ட் பண்ணும். ஆனா இது பாத்தீங்கன்னா 24 GB சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி VRAM பாருங்க 6 GB, இது 24 GB. ஓகே. இது வந்து பெர் இல்ல அந்த RAM மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. VRAM பெர் VM-க்கும் ஹோஸ்டுக்கும் ஒரு ஹோஸ்டுக்கு டைரக்டா 6 GB வரைக்கும் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன அதானே இதுவா VRAM VRAM பெர் VM-க்கு 6 கொடுத்துக்கலாம், ஹோஸ்டுக்கு 12 GB மேக்ஸிமம் கொடுக்க முடியும். ஓகே. இல்ல இல்ல, ஒரு VM-க்கு 6 GB தான் கொடுக்க முடியும். ஆனா இது ஒரு VM-க்கு 24 GB கொடுத்துக்கலாம். ஓகே. ஒரு நிமிஷம். 6 GB. ஓகே. ஹலோ. எஸ் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா மிச்சத்தை பார்த்துக்குவோம். கைஸ், இந்த சாட் எதுக்குன்னா L3 லெவல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस வருது, பாத்துக்கோங்க. சோ அதனால இது தேவை. ஏன்னா இது தெரிஞ்சதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன், அந்த உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ நம்ம வந்து ஸ்டோரி மேக் பண்றோம் அப்படின்னா வந்து இந்த விஷயங்கள் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சோ இது வந்து எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இம்பார்ட்டன்டான மட்டும் ரேமும் VRAM-மும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் ரெஃபரன்ஸ்க்காக நான் சொன்னது மிச்சம் எல்லாமே. சரியா? சோ இவ்வளவுதான். சோ இந்த மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நான் வந்து ஹார்ட்வேர் வெர்ஷன் சொல்ல மறந்துட்டேன். VM ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிறது நம்ம 7.ல 19 ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து இல்ல 3ல வந்து 19, 17 ஆக்சுவலி ஹார்ட்வேர் வெர்ஷன் 17 இருக்கு. ஹார்ட்வேர் வெர்ஷன் இதா இருக்குல்ல. ஹார்ட்வேர் வெர்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர் வெர்ஷன் 6.7ல 14, 7.0ல 17 நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர் வெர்ஷன் இது முக்கியம். ஓகே ஓகே. அவ்வளவுதான் இதுல இம்பார்ட்டன்டான திங்ஸ் நான் ஓரளவு கவர் பண்ணிட்டேன் நானு. சோ இதெல்லாமே பாயிண்டா உங்களுக்கு பார்த்து எழுதிக்கோங்க. ஜி எனக்கு இன்டர்வியூ மண்டே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஜி. அப்படியா? சரி, ஓகே ஓகே. எனக்கு வந்து சிஸ்கோ மட்டும் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காமிச்சா நல்லா இருக்கும். மறுபடியும் எனக்கு கால்ல கூப்பிட்டு அந்த ஒரு கால் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா.